கேட்டிருப்பீங்க, என் ஆண்டவரே என் ஜெபம் உங்க காதுகளில் கேட்கலையா? எத்தனை வருஷம் பாடுபடுறேன், சபைக்கு ஒழுங்கா போறேன், உபவாசிக்கிறேன், தேவனுக்கு கொடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஆன்சர் இல்லையே. ஆனா இன்னைக்கு ஆண்டு சொல்றா, இனி நான் மௌனமா இராமல். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்காக இனி கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். மரத்திலிருந்து தேவாக்கினி இறங்கி அடிச்சது அப்புறம் தான் கொஞ்சம் தெரிஞ்சு. அப்படியா? ஆனா நீங்க அடிச்சது தெரியல. ஏதோ ஒரு பெரிய கை வந்து அடிச்சது. என்ன உங்கள்ட்ட இருந்து வெளியே போன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பின் கழுத்துல அந்த வலி அங்கதான் பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு வலி பிடிச்சி எத்தனை வருஷமா? about 30 years பெயின். 30 வருஷம் ஒரு பொல்லாத போராட்டம் கழுத்துல பிடிச்சிட்டு இருந்துச்சா? இயேசு ஒரு தொடுதல் இன்றைக்கு இயேசு நாமத்தில் எனக்கு வெற்றி. இயேசு மதுரை சென்னை வரை நடந்துட்டு வாங்க. ஓடி வாங்க ஆற்ற நகரி. அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. சொல்லலாமா? ஆராதனை 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 ஆராதனை. ஆசையாய் எத்தனை பேர் அவர் ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாருமா? மனுஷனை பார்க்காத உன் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு தேவன் அவர் மட்டும்தான். நீ அவரை ஆராதிக்கும் பொழுது பரலோகம் உனக்காக திறக்கப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆவியா. சின்ன பிள்ளைங்க எல்லாருமா இயேசுவை நோக்கி நீ இந்த வேளையில பார்க்கும்போது விசேஷித்த ஞானம், விசேஷித்த கிருபை. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன்றுரை. தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் சொல்லலாமா? நல்ல ஆராதிக்கும் போது உன் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி வந்து உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, உன் வேதனைக்கு பதிலாக மகிழ்ச்சியை தேவ ஆவியானவர் இன்னைக்கு தருவாராக. பெற்றுக்கொள்ள முடிய பிள்ளைங்க சொந்தக்காரவர் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார்.
எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் ஆசையை பாடலாமா? ஆனந்தமே பரமானந்தமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த வேளையில் சொல்லத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் சொல்லத்தில் சொந்தமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடும் பொழுது ஆண்டவரே உங்க மகிமை பிரசன்னத்தை உங்க பிள்ளைகள் மேல ஊற்றுவீராகப்பா. மாற வேண்டிய எல்லாவற்றையும் மாற்றும்படியாக அநேக சாட்சிகளை இன்றைக்கு எழுப்பி தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உங்க பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து கட்டுகள் எல்லாம் அறுப்பீராகப்பா. வியாதிகள் எல்லாம் மாற்றுவீராகப்பா. படுக்கையில் இருக்கிறவர்களை எழுப்புவீராக. எல்லா போராட்டங்களும் மாறட்டும். இந்த கூட்டத்திற்கு விரோதமாக இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான அங்கலாய்ப்புகள் ஆண்டவரே, எல்லா சிறையிருப்பின் கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆமென். நல்ல நீங்க பாடும் பொழுது நல்ல அபிஷேகம் என்ற பிள்ளைங்க எல்லாரும் ஆவியில நிரம்பி நல்ல நல்ல ஹல்லேலூயா ஆமென். ஆவியில நிரம்பி பாடலாமா? சத்தத்தை உயர்த்தலாமா? உன் சத்தம் மனுஷனுக்கு கேட்குதோ இல்லையோ, உன் சத்தம் பரலோகத்தில் இருக்கிற என் தேவத்துக்கு கேட்கும். ஆமென் 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 ஆமென். லிப்ரா காதலசே ஹல்லேலூயா ஆமென் ஆமென். விடுதலை ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஏ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கையதடி சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
கட்டுகள் எல்லாம் உடையட்டும். எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். எங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும். ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, உமக்கே எதிரிகள் மோன் வீரந்தோன்றை ஆயத்த பாடுத்துகிறா. எதிரிகள் மோமே நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க சத்துருக்களை மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்த போகிறார். என் தலையை என்னையா அபிஷேகம் செய்கின்றார். ஆசையா சொல்லலாமா? என் தலையை அபிஷேகம் செய்ய. எத்தனை பேருக்கு நீங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்? எல்லாரும் வாய்களை திறந்து come on people. ஒரு அபிஷேக நதியை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் செய்ய ஒன்று தண்ணீரே தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி பாடலாமா? ஒன்று தண்ணீரே தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒன்று தண்ணீரே தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஆசீர்வாதியும் என் தேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் தேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீர நல்ல ஆவியின் வரங்களினால் என்னை நீர சொல்லலாமா? ஒற்று தண்ணீரே என்ற தெய்வ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ற தெய்வ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ற தெய்வ ஆவியே. நீ மற்றும் யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீ கையை தட்டும் போது பாத்திரத்தை எல்லாவற்றையும் கத்த நிரப்பட்டும். சத்துருக்களின் வல்லமைகள், சத்துருக்களின் கோட்டைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு கத்த நிர்மூலமாக்கி போடட்டும். உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாக எழுப்பின சத்துருவின் கொத்தளங்கள், சத்துருவின் கொத்தளங்கள் எல்லாவற்றையும் கத்த இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கட்டும். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதபடிக்கு தேவ ஆவியானவர் பரிபூர்ண கிருபையையும் வல்லமையையும் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்றட்டும், ஊற்றட்டும். ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நீ கைகளை தட்டும்போது ஒரு பெரிய ஜீவன், நீ கைகளை தட்டும்போது உனக்கு ஒரு விடுதலை, நீ கைகளை தட்டும்போது ஓடங்களையே உனக்காக திறக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுகிற பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து நீ இப்பொழுது ஒரு புது பலத்தை தேவன் உனக்கு தரட்டும். அசுத்த வல்லமைகள் நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் விழுந்து விழு. இப்பொழுது நீ காற்றலரதே ஒற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே
ஜீவனாதி ஃபயர் அக்கினி விழட்டும். இந்த பகுதியில் அக்கினி விழட்டும். சாத்தானின் கோட்டைகள் தரைமட்டமாகட்டும். தேவ வல்லமை இந்த சபையை, சபையின் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. மொத்தமாய் நிரப்பட்டும் ஆண்டவரே. பாதி அல்ல, படுக்கார் அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழங்களுக்கு என் ஆண்டுடைய வல்லமை நிரப்பட்டும் சுவாமி. ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வேளையில பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் சாத்தானுக்கு எல்லாவற்றுக்கும் நடுக்கும், பாதாளத்திற்கு ஒரு குலுக்கத்தை இயேசுவின் நாமம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். இப்பொழுதே அந்த இயேசு என்கிற நாமத்தினால் இந்த எல்லை எங்கிலும் ஒரு பரிபூர்ண விடுதலை, இந்த எல்லை எங்கிலும் தேவனுடைய வல்லமை, இந்த எல்லை எங்கிலும் கர்த்தருடைய அக்கினி பலமாய் பலமாய் பலமாய். என் இயேசு சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கூட்டத்தில் நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினியை இந்த ஜனங்கள் மேல, இந்த எல்லைகள் மேல கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து come on la setelerebe காட்டுகள் உடையட்டும். இந்த வேளையில சாத்தானின் கோட்டைகள் தரைமட்டமாகட்டும். பிசாசுகளுக்கு கட்டடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே இந்த எல்லையை விட்டு நீ புறப்பட்டு பாதாளத்தில் போய் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். இந்த எல்லையில நீ இயேசு மட்டும்தான், அவர் மட்டும்தான். நம்புற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை இந்த ராத்திரி தேவன் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சிறைச்சாலை அஸ்தி பாரங்கள் அன்றைக்கு அசைந்தது. பவுலும் சீலாவும் துதித்து கொண்டிருந்த போது சிறைச்சாலை அஸ்தி பாரங்கள் எல்லாம் அசைந்ததா? இன்னைக்கு நம்புறீங்களா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன்னை நொறுக்கி கொண்டிருக்கிற காரியம், அடக்கி கொண்டிருக்கிற காரியம், உன்னை வெறுமையாக்கி கொண்டிருக்கிற காரியம், அந்த சிறையிருப்பின் காரியங்கள், அந்த அஸ்தி பாரங்கள் இன்னைக்கு அசைந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டக்கூடாதா? வியாதியில் இருக்கிற ஒண்ணு, சாபத்தில் இருக்கிற ஒண்ணு, தரித்திரத்தில் இருக்கிற ஒண்ணு, அதுல வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். நேற்றைய தினத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். என் பிள்ளைகள் ரொம்ப மறைஞ்சி ஒளிஞ்சி மூடி வைக்கப்பட்டதை போல இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்னார் தானே, இனி மூடி வைக்கிற காலம் அல்ல, அது வெளியரங்கமாகி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. ஏசாயா 62 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல், நான் மௌனமாயிராமல். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் மௌனமாய் இருக்கக்கூடிய காலம் அல்ல. உன்னுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படு மட்டும் நான் அமராமல் இருப்பேன். உன்னை பிரகாசிக்க வைக்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல, உன்னை பிரகாசிக்கிற தேவன் இன்னைக்கு உனக்காக எழும்பி நிற்கிறார். எத்தனை நம்புறீங்க? இந்த எழுப்புதல் பெருவிழா 2வது நாளில் உனக்காக ஒரு தேவன் எழும்பி நிற்கிறார். நீ பிரகாசிக்கும்படியாய், உன் வெளிச்சம் உதிக்கும்படியாய்
நம்புற பிள்ளைங்க ரொம்ப நாட்கள் எங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்துட்டு ரொம்ப நாட்கள் நாங்க வெளிச்சத்தை பார்க்க முடியல. எங்களை ஒருவேளை நாங்க பிரகாசிக்க நினைச்சா கூட எங்களை மூடி மூடி வச்சுட்டாங்க. உன் சூழ்நிலை மூடி வச்சுச்சோ, உன் புருஷன் உன்னை மூடி வச்சானோ, உன் மனைவி உன்னை மூடி வச்சாலோ, உன் பிள்ளைகள் உன்னை மூடி வச்சாங்களோ, ஏன் உன் பாஸ்டரோ உன் ஊழியக்காரன் கூட உன்னை மூடி வச்சிருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எந்த மூடியா இருந்தாலும் என் ஆண்டவர் திறக்க வேண்டிய ஒரு விழா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கூட கையை தட்டி ஆமாண்டவரே, இனி மூடக்கூடிய காலம் அல்ல. அந்த பொல்லாத போராட்டங்கள் உன்னை தூங்க விடாமல் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத காரியங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை மூடி வச்சிருச்சுன்னு இனி நம்புறீங்களா? இனி என்னை எதுவும் மூடி வைக்க முடியாது. விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்களா? அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? இனி உன் வெளிச்சம் சிலருக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு அல்ல, யாவருக்கும். அது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? இந்த கூட்டத்திற்கு பிறகு எங்களை கர்த்தர் வெளிச்சமாய் எழுப்ப போகிறார். வெளிச்சமாய் வெளிச்சமாய் என் சபை இனி வெளிச்சமாய் இருக்க போகிறது. இந்த பட்டணத்திற்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்திற்கு கர்த்தர் எங்களை வெளிச்சமாய் வைக்க போகிறார். நம்புற பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி come on people, come on people. உனி கையை தட்டும்போது எத்தனை பேர் நம்புறீங்க? நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற தீயை அணைய பண்ணாதவர், இன்றைக்கு உன் வாழ்க்கை மூடப்பட்டதாய் மங்கி எரிந்து கொண்டிருந்தா கூட இன்னைக்கு நீ விசுவாசி. என் ஆண்டவர் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஒரு வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில கட்டிட போகிறார். இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கூட கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இங்க உள்ள வெளிச்சம் ஆண்டவர் சொன்னார் தானே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு விலையேறப்பட்ட ஒரு வல்லமை இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. தேவாக்கினி இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. நீ கையை தட்டுமோ இப்பொழுது இருள் விலகுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது, வெளிச்சம் உதிக்கிறது. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஓ ஹalleluya. நப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் கரங்கள் நல்லா உயர்த்தி, நாங்க இனி இருள் அல்ல, இருள்ல இருக்கிற இடத்துலயும் நாங்க இருக்க போறது அல்ல. கர்த்தர் எங்களை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய என் குடும்பத்தை எத்தனை பேர் உன்னை பார்த்து சொல்லி இருப்பா, எத்தனை பேர் உன்னை ஏறமாய் பார்த்திருப்பா. ஆனா இன்னைக்கு உன்னை கேவலமாய் பார்த்த சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை அசிங்கமாய் பார்த்திருப்பாங்கல்ல. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தை பார்த்து எத்தனை பேர் உன்னை அற்பமாய் நினைத்திருப்பார்கள். ஆனா அவர்களுக்கு உன்னை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றக்கூடிய புரிஞ்ச பிள்ளைகள் நல்ல கையை தட்டி பிசாச வெட்கப்படுத்தி சொல்லு, இனி என்னை நீ மறைத்து வைக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? அவங்க மாத்திர கைகளை உயர்த்துங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? சில சூழ்நிலை உன்னை மறைச்சு வச்சுட்டு ஆமாவா இல்லையா சொல்லுங்கப்பா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இல்ல கவனிங்கப்பா.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிறைய சூழ்நிலைகளினால நீங்க மறைந்து போனீங்க தானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். ஆமாவா இல்லையா? சில நேரங்கள்ல வெளியே கூட தலை காட்ட கூட முடியாதபடி எத்தனை பேர் கூனி குறுகி போயிருந்திருக்கீங்க. அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்கம்மா. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். சில வேளைகள்ல நீ கூனி குறுகி எத்தனை காலங்கள் மறைந்து மறைந்து நீ போயிருந்த, எத்தனை பேர் நம்புறீங்க இனி நீ மறைந்திருக்கிற காலங்கள் அல்லையா? கர்த்தர் உன்னை வெளிச்சமாய் வெளியரங்கமாய் நம்புற பிள்ளைங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, ரொம்ப நாள் நான் காத்திருக்கிறேன், இந்த நாளுக்கு தானே காத்திருக்கிறேன், இந்த காலங்களுக்காக தானே காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தரமாட்டாரா? இப்படியே தான் என் நிலைமை இருக்க போகிறதா? கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாதபடி இருக்கு. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை எல்லாம் பிசாசு வெட்கப்படுத்தி பாடலாமா? எல்லாம் ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கைதடி பாடலாமா? உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தான். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை ஆராதனை எல்லா கை தட்டி கமான். ஆராதனை ஆராதனை அடி ஓகேவா? உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சந்தோஷமா? ஆமென். ஆராதனை உமக்குத்தான். நீங்க மட்டும் ஆராதனை ஆராதனை. உண்மையாவா? சிரிச்ச முகமா? லல்லாலா லல்லாலா. இன்னும் ஆராதனை 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 உமக்குதானே. நல்லா ஆராதனை 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 ஆராதனை. 1 2 3 4. ஆராதனை ஆராதனை உமக்குதானே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு நல்ல 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆசையோடு இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே தெரியும். சரி, எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி செலுத்த நினைக்கிறீங்க? ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆசைப்படுறவங்க, சாட்சி சொல்றவங்க, நேற்று கூட்டத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருந்திருக்கும். அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். அவங்க மாத்திரம் நீங்க சாட்சி சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் வரும்படியா நான் கேட்கிறேன். நேற்று மீட்டிங் வரும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஒரு பலமான ஒரு அடி நெத்தியில வந்து விழுந்தது. அப்புறமா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குது. நாகேஸ்வரி வந்து ரொம்ப வருஷமா மேல இருக்கு. எத்தனை வருஷம்? பொறுப்புல இருந்தே இருக்கு. பொறுப்புல இருந்தே இருக்கு. எத்தனை வருஷம்?
44 44 வருஷம் 44 வருஷமா அது 45 வருஷமா அந்த மறைஞ்சு நின்றுட்டு நிறைய வேலை செஞ்சிருக்குது, நேரடியாகவும் செஞ்சிருக்குது. பின் கழுத்துலையும் தலையிலையும் அடி வயத்துலையும் வலி குத்துட்டே இருக்கும். அப்படிதான் கூட்டத்துக்கு வந்தீங்க? அப்படிதான் வந்தேன். பின் காலத்துல என் தலையிலும் கொஞ்சம் ரிலீஃப், அடி வயதுல ஒன்றும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதை சரி பண்ணவர் இதை சரி பண்ண மாட்டாரா? நல்ல கை தட்டி இயேசுவை மயப்படுத்துவோமா? சுகம் கொடுப்பாரு. கிட்ட 44 வருஷம் அந்த பொல்லாத ஸ்பிரிட் சர்ப்பத்தின் ஆவியினால பாதிக்கப்பட்டு குடைச்சலை கொடுத்துட்டு குடும்பத்துல இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க மறைந்து இருக்குதோ ஒளிஞ்சு இருக்குதோ வாழ்க்கையில? இது வெளியே வந்துட்டுனா எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? வெளியே வர வேண்டியது வந்துட்டுனா உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் எங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்தி. ஏன்னா அசுத்த ஆவி கூட எல்லாம் வாழ்ந்து நல்லா கவனிச்சுக்கணும், சும்மா கிடையாது. இவரெல்லாம் அந்த மனுஷன்லாம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் போராடி இன்னைக்கு கர்த்தர் ஜீவனோடு இங்க கொண்டு வந்தாருன்னா இவரை கர்த்தர் நேசிச்சதுனால தானே. சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. எத்தனையோ நேரங்கள்ல இவர் சூசைடுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பார், தற்கொலை பண்ணி கூட செத்துலாம் நினைச்சிருப்பார். ஆமாவா இல்லையா பிரதர்? நான் சொல்ல சரிதானே? எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை எதுக்குடா வாழணும்னு நினைச்சிருப்பார். ஏன்னா அந்த ஆவியுடைய வேலையை அதுதான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இவருக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இவர் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் சொல்லும்படியாக ஆண்டவர் தம்முடைய கிருபையை ஊற்றுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னா நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கம் ஆன். நல்ல 44 வருஷமோ எத்தனை வருஷமோ அந்த ஆவி அடிமைப்படுத்தி வாழ்க்கை இருள வச்சிருந்துச்சு. ஆனா கர்த்தர் இந்த கூட்டத்தில் அதை வெளியரங்கமாக்கி நேற்று சொன்னாங்க, இந்த அம்மா சேர்ல தான் உட்காருவாங்க, கீழே கூட உட்கார மாட்டாங்களாம். ஆனா ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பதாக எல்லாம் மாறிச்சு. விசுவாசிக்கிறீங்களா? நேத்து கீழே உட்கார்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் கேட்க செய்வார்னா உங்க வாழ்க்கையிலும் அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்கும்படி செய்வார். நானும் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல அசைத்து ஆண்டவரே இந்த சகோதரிய லோயலாவை சாட்சியா நிறுத்தினது போல எங்களையும் நீ சாட்சியா நிறுத்துவீராக சுவாமி. எத்தனை பேர் நம்புறீங்க? 44 வருஷம் இருந்த அந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி நேற்று தலையிலையும் இங்க இருந்துச்சான். ஒரு போடு போட்ட இயேசுவின் நாமத்தினால அது அப்படியே விலகிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஐயா ஒன்னே ஒண்ணுதான், நமக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான். அவரை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலைமை இருக்கும். ஒவ்வொருத்தனையும் நம்ம திருப்திப்படுத்தலாம் முடியாது. இயேசுவை மட்டும் சந்தோஷப்படுத்தி நம்ம போயிட்டே இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் இயேசுவை சந்தோஷப்படுத்தணும் வந்திருக்கீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல உயர்த்துங்க. ஆண்டவர் பார்க்கட்டுமே. இந்த கடைசி நாள் மீட்டிங்ல ஆண்டவரே உங்க கரங்கள் எல்லாம் கர்த்தர் பார்க்கட்டும். உங்களெல்லாம் ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தர் எடுத்து நிறுத்தட்டுமே. எஸ், கட்டிகளோ வந்திருக்கிறீங்க. யாரா கட்டிகளோட வந்திருக்கீங்களா? சரத்துல ஏதோ ஒரு கட்டிகளோட வந்திருக்கேன். கட்டிகள் இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை மாற்றி போடுவார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்கவே பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய சக்சஸ், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையே அவரை பார்க்கறதுலாம் இருக்கு. எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு பிறகு இனி மொத்தமா நாங்க அவரை பார்க்க போறோம்? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்துங்கப்பா. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை அழகா வந்துச்சு தானே. பவுலும் சீலாவையும் கூட அடைச்சுதான் சத்துரு வைக்க நினைச்சானா? அம்மாவல்லையா சொல்லுங்க பாப்போமே. உன்னை எந்தெந்த சூழ்நிலைகளில சத்துரு லாக் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த சிறையிருப்புகள் எல்லாம் திறக்க வேண்டிய வேலையா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒருவேளை நீங்க இங்க நல்லா இருக்கலாம், உங்க வீட்டுல உங்களோட சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் கையை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம்.
அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இங்க உங்க வீட்டுக்காரரை நீங்க மீட்டிங் கூப்பிட்டுருக்கலாம், அவர் வராம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இங்க கைகளை உயர்த்தும் போது அங்க இருக்கிற மனுஷனை கர்த்தர் தொடுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இதெல்லாம் அழகா செய்ய வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில நான் அதை பார்த்திருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஊற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி எஸ் ஃபாதர். இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு பல மணி நேரங்கள் தேவையெல்லாம் இல்லை, ஒரு வார்த்தை போதும். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஆமென். ஒரு முறை மார்த்தாண்டத்துல ஒரு கூட்டத்துல 3 நாள் மீட்டிங் பேச போயிருந்தேன். 3 நாள் கூட்டம், நல்ல சபைக்குள்ள, பெரிய சபை, நல்ல ஒரு கிரவுடு, நல்லா இருந்துச்சு. ஆராதனை அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. நிறைய அற்புதங்களை இயேசப்பா செய்தார். கண்ணுல எல்லாம் ஒரு சிஐடி ஆபீசருக்கு 12 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த கண்ணு நரம்புல பார்வை இல்லை, கர்த்தர் தொட்டார். ஆமென். பெரிய சாட்சி. கட்டிகள் மறைஞ்சிச்சு. எத்தனையோ சாட்சிகள். கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் சுகமானாங்க. மீட்டிங்லேயே சாட்சி சொன்னாங்க, ஓடினாங்க, எல்லாம் அப்படி கர்த்தர் உயர்த்தினார். அப்ப அந்த சபையில ஒரு 6 மாசம் ஒருத்தரை படுக்கையில கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அவர் மனைவியும் அந்த சகோதரனும் அந்த படுக்கையில அலறிட்டு இருக்கிறாங்க. நான் மீட்டிங் முடிச்சு போகும்போதெல்லாம் ஐயா ஜோமனுங்க ஏன்னு சொல்லுவாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா அவரால் நிக்க கூட முடியாது, படுக்கையில இருக்கிறார். எனக்கு கூட அந்த விசுவாசம் இல்லை அவருக்காக ஜெபிக்கிற அளவு. ஆனா 2 நாளுக்கு பிறகு ஒரு ஆவியானவர் 3ஆம் நாள் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். நைட்டு சனிக்கிழமை கூட்டம் முடிச்சிட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் நான் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்கள் அந்த 2 நாட்கள் செய்தீங்க ஆண்டவரே. இந்த சண்டே கடைசி ஆராதனை, இந்த கூட்டத்தோடு இந்த ஆராதனையோட இந்த கூட்டம் முடியுது சுவாமி. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த மகனை எப்படியாவது நீங்க எழுப்புங்க சுவாமி. எத்தனை பேர் சொல்றது கேக்குது? ரொம்ப ஆசையோட 3 மணிக்கு ஆண்டவரை பாடி துதிச்சென்று ஜெபம் பண்ணிட்டு இருக்க அந்த மகனை எப்படியா நீங்க எழுப்புங்க சுவாமி. ஏன்னா 6 மாசம் அந்த படுக்கையில் இருக்கிற அந்த மகனை நீங்க எழுப்பிட்டீங்கன்னா இந்த சபைக்கே ஒரு பெரிய சாட்சியா இருக்குமே சுவாமி. அப்போ காலையில கொஞ்சம் தூங்கிட்டு மீட்டிங்காக கிளம்பி போறேன். காலைல 9:30 மணிக்கு ஆராதனை. ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்துல ஆராதிக்கிறேன். நல்ல கொஞ்ச நேரம் வர்ஷிப். என்னைக்குமே ஆராதனை என்பது தேவனோடு நம்மளை இணைச்சு விடும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போமே. ஆராதனை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பலன் எனக்கு வந்துச்சு, ஒரு விசுவாச பலன். உடனே அவரை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. 4 பேர் அவரை தூக்கிட்டு வந்தா அவரை பிடிச்சு நிக்க வைக்க கூட முடியாது. நீங்க இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அவரை பிடிச்சு தூக்கி வச்சிருப்பாங்க. ஒரு உடம்பு அப்படியே விழும் கீழே. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தருடைய வல்லம் அவருக்குள் இறங்குது. நல்லா தெரியும், அவனுடைய வல்லமை புறப்படுறது உணர்றேன். ஆனாலும் அவர் எழும்பி நிக்கல. நானும் விசுவாசம், நம்மளும் மனுஷன் தானே, சொல்லுங்க ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. சரி, ஜெபம் பண்ணோம், ஆண்டவருடைய சித்தம். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்தது. அவரை கொண்டு போய் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டேன் நான். அப்பதான் ஆண்டவர் எனக்கு ஒண்ணு கற்றுக் கொடுத்தார். ஆவியில ஒரு பலன் வருது எனக்கு. அப்போ இப்படியே பார்த்துட்டே இருந்து வார்த்தையை தான் சொன்னேன். எல்லாருக்கும் முன்பதாக அவரை கர்த்தர் எழுப்புவார்னு சொன்னேன். அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சிச்சு, அந்த வார்த்தையில ஒரு வல்லமை புறப்படுது. யாரோட உதவி இல்லாம அந்த மனுஷன் எழுப்பி நின்னான். நல்ல கைத்தட்டி ஒரு ஆளிலையா சொல்லக்கூடாது? ஆமாயா. அந்த மனுஷன் எழுப்பி கை தட்டுறத பார்த்து சபையே கடந்து அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அவ்வளவுக்குள்ள அந்த மகிமை இருந்துச்சு அந்த மீட்டிங்ல. எனக்கு சந்தோஷம். நான் வேற ஊழியக்காரனுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கேன்சர் மாறிச்சுன்னா ஏதோ கோடி ரூபாய் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு உண்டு. அப்படிதான், அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு அலையில சொல்லுவோமா, எத்தனையோ கேன்சரை இயேசப்பா சுகமாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அந்த தேவன் உனக்கும் செய்வான்னு சொல்றேன். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. அப்பமே ஆமென். ஒண்ணே ஒண்ணுதான், சுகத்திற்கு முழுமையான இதயத்துடன் இயேசு விசுவாசிவா. சுகத்திற்காக அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, நீ இயேசுவை நீ பார்த்தனா நிச்சயமா சுகமாவ. மனுஷனை பார்க்காரு. அதுக்கு பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாறிச்சு.
அடுத்த 2 மாசம் கழிச்சு அதே சபைக்கு நான் போகும்போது அவ்வளவு அழகா ஒயிட் வேஷ்டி ஷர்ட்ல அந்த மனுஷன் வந்து நிக்கிறார். கர்த்தரை நான் மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா சொல்லுங்க பாவமே. ஆமென். தேவன் பெரியவர். அப்பதான் ஆண்டு சொன்னார், நீ கை வச்சு ஜெபிக்கிறதுனால மாத்திரம் இல்லடா, நீ வார்த்தையை பேசும்போதே நான் அற்புதத்தை செய்ய முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். அப்ப எழுப்பி நிக்கிறீங்க. இவங்க தானா? நீங்களா? நீங்க மட்டும், மத்தவங்க நீங்க மட்டும் அப்படிங்க வந்துருங்க பா. மால் ஷா காதாலா. கர்த்தருடைய ஊழியக்காரங்க எல்லாரும் நீங்க கைகளை நீட்டுங்க அந்த பிள்ளைகளுக்கு நேரா. ஆமென். மால் காபூஷ். தேவனுடைய ஊழியக்காரங்க நீங்க எல்லாரும் அப்படியே டங்ஸ்லயே பேசிட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய பலனா இருக்கும். சுகத்துக்காக விடுதலைக்காக வந்திருக்கீங்களா? விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் இந்த மனுஷன் தொடர்றதுக்காக நான் வரல, நீங்க என்ன தொடரணும் ஆண்டவரேன்னு சொல்லு. இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது நான் சுகத்தோடு தான் போவேன். அவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க பாப்பா. ஏசப்பா நோக்கி பாக்குறீங்களா? ஒன்னேவனு சொல்லுங்க, ஏசப்பா என்ன சுகமாக்குங்க. நீங்க தானே என் பரிகாரியான கர்த்தர். எங்களை இந்த கூட்டத்துக்கு அதுக்கு தானே கூட்டு வந்தீங்க. இந்த பலவீனம் தான் என்னை மறைச்சு வச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு மாற்றத்தை தாங்க சுவாமி, ஒரு விடுதலையை தாங்க சுவாமி. நாங்களும் இந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியா நிற்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிறுத்துவீராக சொல்லி எல்லாம் கைகளை நீட்டுங்க. தேவனுடைய ஊழியக்காரங்க எல்லாம் கை நீட்டி, ஆண்டவரே வந்த அத்தனை பேரையும் நீங்க தொடரணும் சுவாமி. எல்லாம் கூப்பிடுங்க பாப்பா, இயேசுவேன்னு கூப்பிடுங்க பாப்பா. எங்களை சுகமாக்குங்க சுவாமி. வல்லமை இறங்கி வரும். நான் தொடரணும் அவசியமே கிடையாது. நீங்க சொன்னதானே, நீ சுகமாகிறது தேவனுடைய சித்தம். நீ பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவனை தொடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவனை தொடுகிறார். விடுதலைக்காக சுகத்துக்காக வந்திருக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி நீங்க விட்டுறாரு. ஆண்டவரை இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் உன்னை வந்து ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லி தான் போகணும். ஆண்டவர் என் பலவீனமார் வாலண்டியர்ஸ் நீங்க தயவு செய்து கரெக்டா பாத்துக்கோங்க. விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சத்துருக்கின் கோட்டைகள் எல்லாம் அலறட்டும், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் வெளியேறட்டும். தேவ பிள்ளைகளுடைய நன்மையை கெடுத்து வைத்திருக்கிற, தேவ பிள்ளைகளுடைய விடுதலையை சுகத்தை கெடுத்து வைத்திருக்கிற எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும். ஒல்லாத பிசாசுகளுடைய டைம் எல்லாம் இனி முடிய போகிறது. உன் பலவீனத்தில் அக்கினி வருகிறது. சாதாரண அக்கினி அல்ல, பரலோக அக்கினி. மொத்தமா பிசாசுகளின் வல்லமைகள், சாத்தானின் கோட்டைகள். வாங்க பாச ஏழுமலையில வாங்க, முன்ன வாங்க. மால் காதாரா. உங்க எல்லைக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். பிசாசின் கோட்டைகள் அலறட்டையும் போ. வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. வெளியே வா இப்போ. ஐ கமாண்ட். இனி நீ இருக்க முடியாது அந்த சரீரத்துல. எந்த பகுதியில நீ ஒளிந்து இருந்தாலும், come out in the mighty name of Jesus right now. விட்டுருங்க அவங்கள விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல முடியான அற்புதம். F minor. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும்
அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும். ஆமென் ஆமென். அற்புதர் 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 அற்புதர். ஆமென் ஆமென். இன்பமாய் மாற்றும். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு. அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்து இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்து ஆமென் ஆமென். ஆயினும் மூன்றாம் நாள் ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். உண்மையாய் அவரை தேடும் யார். அற்புதம் வேணும்னு சொல்ற பிள்ளைங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும், அற்புதம் வேணும், கையை தட்டி வாங்கிக்கோ. நீ கையை தட்டும் போது அற்புதம் நடக்கிறது. தேடும் யாவருக்கும் ஆமென் ஆமென். உண்மையாய் அவரை
சாசுபடியில இருக்கிறவங்க அப்படியே படுக்க வச்சிருங்க. அவங்களே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. ஜெபிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆவிகள் இருக்கும்போது அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை வரா. இந்த ஆவிகள் வெளியே போயிடுச்சுன்னா பலவீனத்துல விடுதலை வந்துடும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலையை out in the mighty name of Jesus Lord. Fire in the Holy Ghost. Fire in the Holy Ghost. Mal ta ka pa tala vitru இயேசுவின் நாமத்தினால the mighty name of Jesus Lord. உண்மையாய் அவரை எல்லாருமா உங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அற்புத ஆமென் அவரை தேடும் யாவருக்கும் மால்கா ஷாண்டாலர. உனக்கு என்னமா பிரச்சனை இப்ப இருக்கா? கை உயர்த்தி ஹோலி ஸ்பிரிட். இங்க வா கை உயர்த்தி ஹோலி ஸ்பிரிட். ரெண்டு கை உயர்த்தி இப்போ மேஸ்வா இந்த சாபமானவாதி வாய்க்கட்டும் இப்போ மேஸ்வா நாமத்துல ஜெபிங்க. உங்களுக்கு என்ன சிஸ்டர்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன எல்லா கட்டுகளும் in the mighty name of Jesus Lord. I come in be free in the mighty name of Jesus. விடுதலை மால்காபு ஷட்டா எங்க இருக்கு? வழி இருக்கா? கொழுப்புட்டியா? மால்காபு ஷட்டா செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உன்னை தொட்டார். வா முன்ன வா. தொட்டவங்களை டக்குன்னு முன்ன ஓடி வந்துடணும். இன்னைக்கு அநேக சாட்சிகளை கேட்க போறோம். எப்படிமா இருக்கு இப்போ? என்ன செய்து இப்போ? அல்ல கேரா இருக்கிற மாதிரி இருக்கா? சரி அப்படியே உட்காரு. கொஞ்ச நேரம் கூட உட்கார் வைங்க. தேவ வல்லமை இறங்கும் போது அப்படிதான் இருக்கும். மால்காபா. இந்த சிஸ்டருக்கு என்ன? இவங்களுக்கு இல்ல அது ஒரு பொல்லாத ஸ்பிரிட். இப்ப மாறும். கை உயர்த்து ஆவியானவரே. இப்ப இந்த ஜனங்கள் முன்பதாக ஓட ஆண்டவரை நீ செய்ய போறதற்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு இயேசுவின் நாமம் எழும் போது ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாகரஷட்டலரபா. ரொம்ப வாழ்க்கையில சில போராட்டம் என்ன ரொம்ப அடக்கி வச்சுட்டு நான் இருக்கேனா இல்லையானே எனக்கு தெரியல. அப்படி ஒரு நிலைமையில சிலர் இருப்பீங்க தானே. இந்த கூட்டம் அதுக்கு தான். ஆண்டவர் என் உள்ளத்துல உணர்த்தின காரியம் அதுதான். என் பிள்ளைகள் நல்லா எழும்பணும், பிரகாசிக்கணும். ஏன் கொஞ்சமாவது உன் குடும்பத்துக்காவது நீ வெளிச்சமா இருக்கணும். ஆனா அந்த வெளிச்சம் கூட என் பிள்ளைகளால் இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள், சத்ருவின் தந்திரங்கள் இந்த கூட்டத்துல அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்கி போடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி கம் ஆன். நம்ம ஆண்டவரை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். பிரைஸ் ஜீசஸ். நல்லா செக் பண்ணி பாருமா. ஃப்ரீ ஆயிட்டியா? இப்போ நல்லா ஃப்ரீ ஆயிட்டா? வா வா கம் ஆன் முன்ன வா. எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்ட மைக் கொடுங்க. மால்கா பிறந்ததுல இருந்து எத்தனை வயசு உனக்கு? 17 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டியோ? கூட்டத்துக்கு வரும்போது அப்படிதான் வந்த. ஆனா ஜோம் பண்ணேன். அப்ப என்ன நடந்துச்சு உனக்கு? கேர் கொடுத்துச்சுன்னா மயக்கம் வந்துச்சு. சரி சரி சரி. கர்த்தருடைய வல்லமையில கேர் கொடுத்துச்சு. சரி. அப்புறம் அதுக்கு பிறகு இப்ப எப்படி இருக்கு உனக்கு? அந்த பீசிங் இல்ல இப்போ? உண்மையா இல்ல? அப்படியா? இனி எல்லாம் சாப்பிடலாம். சாக்லேட் யாராவது வச்சிருக்கீங்களா?
சாக்லேட் கூட சாப்பிட்டு செக் பண்ணி பார்க்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்கிட்டான்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா? ஆமென். நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ? வாங்க வாங்க, பரவாயில்ல, சும்மா இல்ல, வாங்க மேல வாங்க வாங்க வாங்க, என் கூட ஏறுங்கப்பா. ஆல்காபோ ஷாட்டா. எத்தனை வருஷம் சுகத்தை பெற்றவங்க மட்டும் வந்து நன்றி சொல்லுங்க சாட்சியோட. எத்தனை வருஷமா? ஒரு வருஷமா நடக்கணும், அதிக முடியாது. சரி, சப்பலங்கால் போட முடியாது. இப்ப போடுங்க பாப்போம். எத்தனை நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுமுங்க, அப்படி எழுமுங்க. இயேசுவின் நாமத்தினால நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு சிஸ்டர் உங்களுக்கு? யாரோ நான் உடல தானே உங்களை நிறைய பேர் தள்ளி விட்டான்னு நினைச்சிருவாங்க நம்மள. இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையா? அவர் வந்து அப்படித்தானே இருக்கும். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு ஒரு ஜம்ப் பண்ணி பாடலாமா? 1 2 3 நீங்க மட்டும் கை தட்டி பாடலாமா? அற்புதர் அற்புதர். ஆமென் ஆமென் ஆமென். உண்மையாவா? உண்மைன்னு சொல்ற பிள்ளைங்க இன்னும் இன்னும் சத்தமா கொஞ்சம் சிரிச்ச முகமா என் கூட சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கீங்க? என் கூட சேர்ந்து நல்லா One, two, three, four. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அவராமை அன்பினோர் வாழ்வை இன்பமாய் அற்புதர் அற்புதர். ஆமென். இன்பமாய் மாற்றும் ஆளைக்காடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு. உண்மையாவா? அகோர காற்றை அமைதிப்படுத்திய அவர் ஆளைக்காடல் மேலே நடந்தவர் எங்கள் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினி. நீங்க பாடுங்க, அவங்கள பாடட்டுமே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். நல்ல உண்மையாவா? உண்மைன்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி தட்டி ஆயினும் 3ஆம் நாள் நல்ல ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த ஆமன் ஆமன். ஆயினும் 3ஆம் நாள் இயேசுவின் நாமத்தில் ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த ஆமென் ஆமென். ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆமென் ஆமென் ஆமென். ஷாட்டா லாரா காபாதரபல ஆகாபா உஷாட்டா.
ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, மற்றவங்க மாத்திரம் நான் ஜெபிச்சேன், ஒரு சிலருக்கு ஜெபிச்சேன், அதுக்குள்ள அப்படியே நமக்கு நேரம் போகுது. உண்மையாவே கர்த்தர் என்ன தொடரணும்னு சொல்ற மட்டும் கை உயர்த்திக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆயினும் ஒன்றாம் நாள் நல்ல ரெண்டு கை உயர்த்திக்கோங்க. நல்ல ஆண்டவரை நோக்கி பாரு, என்ன தொடுங்க ஆண்டவர். லாகாபோ எல்லா ரெண்டு கையை உயர்த்தி யாரையும் பார்க்கணும். ஹோலி ஸ்பிரிட், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் மொத்தமா இறங்கட்டும், மொத்தமா இறங்கட்டும். கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், மொத்தமா இறங்கிடட்டும். மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத. ஆயினும் மூன்றாம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செயல்படாத எழுப்புங்கள் உயிரோட எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்துவீரால் இப்பமே மாற வேண்டிய எல்லாம் we heal in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ 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 சரீரம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். சரீரம் முழுவதும் இறங்கட்டும். சரீரம் முழுவதும் இறங்கட்டும். சரீரம் முழுவதும் இறங்கட்டும். சரீரம் முழுவதும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்தை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன் ஆண்டவர், அவிழ்க்கிறேன் ஆண்டவர். ஒரு பெரிய சாட்சியா அந்த சகோதரிய அநேகருக்கு முன்பதாக நிறுத்துவீரார், நிறுத்துவீரார். இயேசுவின் நாமத்தினால் கைகள் எல்லாம் செயல்படுவதால் the mighty name of Jesus Lord. இயேசுவின் நாமத்தினால் சுகமளிக்கிற வல்லமை இப்போ இப்போ சுவாமி கடந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மொத்தமா மாறட்டும், மொத்தமா மாறட்டும். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும். அநேகருக்கு முன்பதாக ஒரு பெரிய சாட்சியாக எடுத்து நிறுத்துவீராக in the mighty name of Jesus Lord. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. In the mighty name of Jesus. மால்காப் உங்களுக்கு எந்த ஒரு இந்த இடம் தானா? இங்க தான். ஆமா, அங்கதான் இருக்காங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவா சுகமாக்குவார். மால்காபோ ஷாட்டா. அதெல்லாம் ஒரு தேவ தொடுதல் உங்க வாழ்க்கையில அற்புதம் வந்து ஆண்டவர் பல விதத்துல செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே உங்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகள் கால்கள் the mighty name of Jesus on one side and அப்படியே சரியாவது the mighty name விரோதமாய் செல்கிற எல்லாம் உங்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில். ஆமென். Holy Spirit, thank you Jesus. அத எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோமா? உண்மையாய். ஆமென். அப்படி மெதுவா முன்ன வாங்கம்மா, மெதுவா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. ஆமென் ஆமென். நல்ல இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல நடக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நடக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நடக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நடக்கிறேன். Mighty name of Jesus. இன்மையாய் அவரை தேடும் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்ல உண்மையாய்
யாவருக்குமே இயேசுவின் நாமத்தில் வாங்க. அவரை இயேசு இயேசுன்னு சொல்லணும். வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? அப்படியா? இப்ப எப்படி இருக்கு? கால் வருதா? நல்ல கையை தட்டக்கூடாதா? எவ்வளவு நாளா கால் வராம இருந்துச்சுமா? ஒரு மாசமா கால் வராம இருந்துச்சா? இந்த கூட்டத்துக்கு பிறகு சொல்றாங்க, ஐயா கால் வருது. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அப்படியே வாங்கம்மா, அப்படியே வாங்கம்மா, வாங்கம்மா, இயேசுவின் நாமத்துல வாங்கம்மா. இப்படிதான் முதல், நல்ல கவனிக்கணும், முதல்ல இப்படிதான் கர்த்தர் செய்வார். ஆமாவா இல்லையா சொல்லுங்கப்பா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அம்மாவை பார்த்தது சந்தோஷம்? பேர் என்னம்மா? சோலையம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னம்மா. அப்படியா? கால் சுத்தமா வராம இருந்துச்சு. நான் ஜோம் பண்ணேன் உங்களுக்கு. இப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு? காலு காலு நடக்க வருதா? நல்ல 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 நல்ல. எவ்வளவு பெரிய அற்புதத்தை இயேசு அழகா செஞ்சிருக்கிறார். உண்மையாய் நீங்க சொல்லுவீங்களா எங்களோட சேர்ந்து? உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். நல்ல கையை தட்டி அப்பா. The mighty name of Jesus. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் ஆமென் ஆமென் ஆமென். நீங்க உங்க பையனா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எப்படி? இது ஆரம்பம் தான் பிரதர். இன்னைக்கு ஒரு தோட்டத்துல உண்டாயிடுச்சு, சரிங்களா? அப்படியே நாளுக்கு நாள் நல்ல நல்ல நல்லா என்ன செய்வாங்க, நடக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உண்மையாய் அவர் அப்படி அப்படி மெதுவா அப்படியே மெதுவா அப்படியே கூட்டு போங்க. மெதுவா அப்படியே நடந்து போங்கம்மா, அப்படியே நடந்து போங்க. ஆமென் ஆமென். நல்ல தேடும் யாவர் நல்ல கை தட்டி அப்பாவை. ஆமென் ஆமென் ஆமென். உண்மையா அவரை தேடும். இந்த சாட்சியை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஆரம்பிச்சிருக்கிறார், அற்புதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் அவங்க குடும்பத்துல. ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், அந்த குடும்பத்துக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம். சில நேரங்கள்ல நீங்க இன்னும் இயேசு அறியறதுக்காகவே சில காரியத்தை கதர் விட்டு வச்சிருப்பார். முழுமையா ஒப்பு கொடுங்க ஆண்டவர். ஆமென். வேற சுகத்துக்காக மாத்திரம் தேவனை தேடக்கூடாது. முழுதயத்தோடு நீங்க தேடினீங்கன்னா உங்க கண்கள் காணும். அவர்களை கொண்டு சீக்கிரமா பாச 7 மணி சபையில அவங்க வந்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். ஏசாயா 62 மட்டும் அப்படியெல்லாம் உட்காருங்க, அப்படியெல்லாம் உட்காருங்க. வசந்த மாத்திரம் சொல்லிட்டு என்னையா கால் பிடிச்சிக்கிட்டா நடக்க முடியல. தகப்பனே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கட்டளையிடுகிறேன், மடங்காத கால்கள் இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக முடங்கும் ஆண்டவரே. In the mighty name of Jesus right now. In the mighty name of Jesus right now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன் சுவாமி. Be healed in the mighty name of Jesus right now. In the mighty name of Jesus. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. நல்ல கைக கால அசைச்சு காட்டு. நல்ல 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 அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அசைக்கும் போது மொத்தமா சரியாயிடும். விசுவாசத்துல மடக்க முடியுதா? காலு நல்ல மடக்க முடியுதா? என்ன மடக்குறீங்களா? இதுக்கு மேல என்ன மடக்க முடியும்?
எப்படி இதுக்கு மேல என்ன, நானே இவ்வளவுதான் கொடுக்க முடியும். நல்ல கைத்தட்டி என்ன மயமப்படுத்துங்க. அவன் நீங்க சொல்ற மாதிரினா காலம் உடைக்கதான் செய்யும். அல்லேலூயா. நல்ல நல்ல நட, நல்லா அசைஞ்சிங்க காலை. மால்கா புஷாண்ட் அந்த ஸ்டிக் எதுக்கு? ஸ்டிக் இல்லாம பிடிங்க பாப்போம். கொடுங்க. இப்ப காலை பிடிங்க. கொண்டாங்க. ஸ்டிக் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாங்க, முன்னால வாங்க, நடங்க பாப்பா. அவ்வளவுதான். நல்ல ராஜாமா நடக்கிறது. இடம் ஓடுறது தான், இடம் இல்லாம போச்சு நம்ம. ஆமா, நல்ல நடங்க, நல்ல நடங்க, நடங்க. கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுக்கு. ஐயா, ஐயா பேர் என்னது? மதுரையா? பேரே மதுரையா? மதுரை. சென்னைக்கு சென்னை வரை நடந்துட்டு வாங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஆட்ற ஆட்ற லோஹரி என்னையா? இல்லையா, மதுரையும் நல்லா தான் இருக்கு. அதான கிறிஸ்டியன் பேரு. நல்ல பேரெல்லாம் மாத்த வேண்டாம், அவன் மனசு மாறினா போதும். எத்தனை பேர் புரியுதுன்னு சொல்றது கேட்டுதானையா? மேல மேல ஏறுங்க பாப்போம். அவரை கொஞ்சம் பிடிச்சு விடுங்க. நானே சூப்பர்ல ஜம்முன் நிக்கிறார் பாரு. எல்லா கரங்களும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கட்சிக்கு ஓட்டு கேட்கிற மாதிரி கையை அசைக்கிறார் பாருங்க. உண்மையாய் அவரை தேடும் யாவருமே அவர் நாமே உண்மையாய் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் நீங்கள கையை தட்டி நீங்க பயப்படாதீங்க. அவரை அது மேல போய் கேட்டையை பார்த்தீங்களா? மதுரைக்கு வந்த குசும பாத்தீங்களா? அங்க இது நல்லலையா? அங்க போமாப்பாங்க. வரீங்களா? வாங்க. சும்மாவே சும்மாவே நாங்க ஆடுவோம். ஆமென். கம் ஆன். ஹalleluya. நல்ல சந்தோஷமா இருக்கிறது. நல்ல ஒரு ஆமென். இயேசு அற்புத அதை தூக்கி பிடிச்சிக்க மாட்டேன். நல்ல 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 அலைகாடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத உயிருடன் எழு. நல்ல கைத்தடியா பாவுக்கு. பார்க்கும்போது எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா இருக்கு? உண்மையாவா? உண்மையாவா? சூப்பர்யா. நல்ல வைப்பு. ஏமா
சூப்பர் சூப்பர். எத்தனை பேருக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. எஸ் லார்ட். எவ்வளவு பெரிய சாட்சி தானே இது. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். என் ஆண்டவர் தொட்டா அப்படிதான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தொட்டா அப்படிதான் இருக்கும். சரி, டக்குனு வசந்த மாசமா ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்படி உட்காருங்க. சூப்பரா. சீயோனின் நிமித்தமும். அது எதுக்கு? அது பிறகு வாங்கிடுவோம். அந்த புத்தி போக மாட்டீங்க பாத்தீங்களா? யாரு? ஏசப்பா. அவர் இருக்காரு தானே. அவர் தான் இனி உங்களுக்கு கோலா இருப்பார். அவர் தான் உனக்கு தடியா இருப்பார். அவர் தான் உனக்கு எல்லாமா இருப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா நல்லா எத்தனை பேருக்கு நேரம் சந்தோஷமா இருந்துச்சு? நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எதிர்பார்த்து ஒருவர் வந்துட்டார். ஆமே. எத்தனை பேர் இந்த 2 நாள் ஆசீர்வாதமா இருந்துச்சு? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு பிறகு நான் இயேசுவை ரொம்ப நேசிக்க போறேன், இயேசுவை ரொம்ப ரொம்ப நேசிக்க போற பிள்ளைகள் மாத்திரம் அப்படியே மேல பார்த்து வேற எங்கேயும் பாத்துறாங்க. ஒரு அலையில சொல்லுப்பா. ஆமென். அப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சார் அந்த வசந்த மாத்திரம் படிங்க பிரதர். ஏசாயா 62:1. நேற்று அந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு. நேற்று கொஞ்ச நேரம் தான், டைம் இல்லை, இப்போ டைம் இல்லை தான். ஆனாலும் அந்த வார்த்தையை மாத்திரம் உங்களுக்காக நான் சொல்லிட்டு, எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஐயா எத்தனை வருஷமா நீங்க இந்த மாதிரி நடக்க முடியாம கஷ்டப்பட்டீங்க? ஒரு வருஷமா இந்த ஹேண்ட் ஸ்டிக் எங்க இருக்கு? இது உதவியில தான் நடந்துட்டு இருந்தீங்க. இத ஒரு 6 மாசத்துல 6 மாசம் இதை வச்சுதான் நடந்துட்டு இருந்தா பிசாசு. இது இந்த நிறைய நேரங்கள்ல இவர் யோசிச்சிருப்பார் தானே. ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட இந்த தூக்கிட்டு எப்படின்னா நம்ம போறது வேண்டாம், நம்ம வீட்டிலே இருப்போம், மறைஞ்சுதான் இருந்திருப்பார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையை மறைவாக்கினவைகளை, இந்த பொல்லாத காரியங்களை, இது ஸ்டிக் மாத்திரம் இல்ல, நீ நினைக்காத உன் வாழ்க்கை இது தரித்திரம், இது கடன், இந்த வியாதி, இந்த சாபம், இந்த தரித்திரம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி எறிய வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டக்கூடாதா? ஹல்லேலூயா. தூக்கி போட்டோம்னா நம்ம எடுத்து பத்திரமா வைக்க கூடாது, தூக்கி கீழே போடணும். வைக்க வேண்டிய இடத்துல சிலதை வச்சாதான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on people. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு? சூப்பர்மா. கையை தட்டும் போது பாருங்க, இந்த அம்மாவை பாருங்க, கை தட்டி கையை உயர்த்துறாங்க. உங்களெல்லாம் கத்த தூக்கி நிறுத்துவார், கவலைப்படாது. மால்காய் இப்ப தட்டுங்க, மொத்தமா தட்டுவீங்கப்பா. ஆவியானவர் பெரியவர். இதோ ஆண்டு சொன்னார் தானே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி, உன் பிரச்சனையை காட்டிலும், உன் உபத்திரவத்தை காட்டிலும், உன் வியாதியை காட்டிலும், உன் கடன் பிரச்சனையை காட்டிலும், உனக்கு விரோதமா எதிர்த்து இருக்கிற அந்த மந்திர வல்லமையை, சூனிய வல்லமைகளை காட்டிலும் உன் தேவன், என் தேவன் மகா பெரியவராய் இருக்கிறார். அவர் மகா பெரியவர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை தட்டி ஆவிய நிரம்பும்போது உனக்கான வெண்கல கதவுகளை நீங்க உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை உனக்கு கொடுத்து, மலையின் மேல இருக்கிற பட்டணமாய் இனி உன்னை மாற்றுவார். ஒரு வருஷமாய் கூடி குறுகி இருந்த இந்த ஐயாவை உங்க முன்பதாக நிற்க வச்சு, ஓட வச்சு, டான்ஸ் ஆட வச்சு மகிமைப்படுத்தினார்னா எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? உன்னையும் மகிமைப்படுத்துவா என்று நம்புற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி பிசாசுக்கு சவால் விடு. இன்றைக்கு 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 இனி மறைந்திருக்க முடியாது, இனி இருள் இல்ல. நம்புற பிள்ளைங்க கையை தட்டி வாங்கிக்கோ. இனி என் எல்லைகளில் இருள் இல்லை, எல்லையில இருள் இல்லை. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையில சொல்லட்டுமா? ஒண்ணு செம்ம ஃப்ளோவை பாக்குறேன் நான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமாயா,
அவ்வளவு ஒரு ஃப்ளோ ஆவியானவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். என்ன விட்டீங்கன்னா இப்ப நம்ம நைட் 1 மணி வரை நல்லா பேசுவேன். இந்த ஃப்ளோல இருப்பேன். மால் காட்டாலா ஷட்டா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருள் மாற வேண்டிய வேளை வந்து விட்டது. நேற்று தின கர்த்தர் சொன்னார் தானே, நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். நீ மலை மேல் இருக்கிற பட்டணம். இதுவரைக்கும் விளக்க நான் கொளுன்னு சொன்னார்பா. விளக்கை என் பிள்ளைகள் வாழ்க்கை கொளுத்தினேன். ஆனா சில சூழ்நிலைகள் வந்து மூடி வச்சிட்டு, ஆனா இன்னைக்கு விசுவாசி எல்லா மூடியையும் கர்த்தர் திறக்க, கர்ப்பத்தின் கனிக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகள் கையை கட்டி வாங்கிக்கோ. உன் கர்ப்பத்தின் கனி திறக்கப்படட்டும். உன் கர்ப்பம் திறக்கப்படட்டும். உன் நன்மைகள் திறக்கப்படட்டும். ஒருவேளை பிசினஸ்ல பொருளாதாரத்துல மூடி போய் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, பகல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த நன்மையும் பார்க்க முடியல. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டும்போது உன் பிசினஸ்ல இருந்த மூடி மாறுகிறது. அந்த மூடியை கத்த திறக்கிறான். இன்னையிலிருந்து நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. வெறுமை இல்லை. நம்புற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி, come on baby, come on. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. சத்தமா சொல்லுங்க ஆமென். உண்மையாய் சத்தமா சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, கேட்கல இன்னும். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. ஏசாயா 62 அதிகாரம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராம். நான் மௌனம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சபைக்காக, இந்த சபையில இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிற தேவ பிள்ளை உனக்காக கர்த்தர் சொல்கிறார், இனி நான் மௌனமா இருப்பதல்ல, வெளிச்சம் பிரகாசிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வீட்டுல இனி இருள் இல்ல. இன்றைக்கு என் தேவன் சொல்றார், என் பிள்ளைகளுக்காக நீ மௌனமா நான் இருக்க மாட்டேன். இதுவரைக்கும் நிறைய நேரங்களை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, என் ஆண்டவரே என் ஜெபம் உங்க காதுகளில் கேட்கலையா? எத்தனை வருஷம் பாடுபடுறேன், சபைக்கு ஒழுங்கா போறேன், உபவாசிக்கிறேன், தேவனுக்கு கொடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஆன்சர் இல்லையே. ஆனா இன்னைக்கு ஆண்டு சொல்றார், இனி நான் மௌனமா இராமல். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்காக இனி கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். உங்க சபைக்காக ஊழியம் செய்ற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் மௌனமாய் இருக்க மாட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல். நீதி பிரகாசத்தை போல. எல்லாரும் சொல்லுங்க, அது நீதி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நீதி பிரகாசத்தை போல. எல்லாரும் சொல்லுங்க பிரகாசம். சத்தமா சொல்லுங்க பிரகாசம். சத்தமா பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க பிரகாசம். இனி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. Arise and shine. எல்லாரும் சொல்லுங்க arise, எழும்பி பிரகாசி. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல நல்ல கையை தட்டு. Glory, glory, glory. எழும்பி பிரகாசி. உன் நீதி பிரகாசத்தை போல, உன் ரட்சிப்பு எரிகிற தீவண்டியை போல வெளிப்படு மட்டும். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி வெளிப்படு, வெளிப்படு. கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றி தமது மகிமையை, தமது அற்புதத்தை, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார். ஹalleluya. ஆமென். வெளிப்படும் அற்புதங்கள் வெளிப்படும். அமராமலும் இருப்பேன். இவருக்கு அற்புதம் வெளிப்படும் மட்டும் அமராமல் அவர் இருந்தார். இப்ப அதனால அவர் இப்ப அமராம உட்கார்ந்திருக்கார். அவன் இல்லையா?
சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப அப்படியா? எத்தனை பேருக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமா? சரிங்க, தப்பு. சிலர் மேடையில் உட்கார்ந்துருப்பான். நான் யோசிப்பேன், இதுக்கெல்லாம் போவாத ஆண்டவரே. ஆமாயா, அப்படியே பார்க்க ஒரு மாதிரி. ஆனா ஜோம் பண்ணிடுவேன், ஏற்ற வேலையில கர்த்தரை அனுப்பிடுவேன். ஒரு அலையில சொல்லுங்கப்பா, இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆவியில. ஆமென். மேடையில உட்கார்ந்து இருக்கிறது குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. ஏன்னா பரிசுத்தமா, கரெக்ட் தானையா? நம்ம மதுரை மாதிரி இருக்கணும். நீயே ஜெரிக்க மாட்டீங்க, உன் விசுவாசி எங்க ஜெரிக்கும்? ஆமாவா இல்லையா? உங்க பாஸ்டர் ஏழுமலையை நான் சொல்லல. பாஸ்டர் நான் ஒண்ணும் சொல்லல, அவங்க சொல்றாங்க. அதான் கரெக்டா சொல்லிட்டீங்களா? சரிங்க பாஸ்டர். பாத்தியலா, இந்த விசுவாசியை விட்டுறாதீங்க, உண்மையான விசுவாசி. ஒரு கூட்டம்னா சந்தோஷமா இருக்கணுங்க. சில மீட்டிங்ஸ்ல இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் இருக்கிறதுனாலதான் அந்த கூட்டத்துல மகிமை இருக்காது. ஆனா கர்த்தர் அதை கிளியர் பண்ணிட்டாருன்னா மொத்த மகிமை இறங்கிரும். எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது? வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? எத்தனை பேருக்கு எழும்பி போகணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட கை வைத்துங்க பாப்பா. ஒருத்தருக்கு எழும்ப மனசு வரல தானே? ஏன் தெரியுமா? அந்த மகிமை இருக்கிறதுனால. நல்ல கை தட்டுங்கம்மா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இருங்க. விடுதலை தேவன் உனக்கு தருகிறார். ஆண்டு சொல்றான், வெளிப்படும் மட்டும். ஆமென். வெளிப்படும் மட்டும். அம்மா உங்களுக்கு சொல்றேன், வெளிப்படும் மொத்தமா. இன்னைக்கு கொஞ்சம், இன்னைக்கு ஏதோ நீங்க பொதுவா லைட்டா நடந்திருக்கீங்க, இனி மொத்தமா நடப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கைவீசம்மா, கைவீசு. கடைக்கு போகலாம், அந்த மாதிரி கை வீசி கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க வரும்படியாக விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். நீதி பிரகாசத்தை போல அதன் ரட்சிப்பு எரிகிற எல்லாம் கைகளை உயர்த்தி எரிகிற. நம்ம ஊழியெல்லாம் எப்படி இருக்கணும்? எரிகிற தீவட்டிய போல இருக்கணும். சும்மா அந்த மாதிரி பேருக்கெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல போய் நின்னோம்னா அசையணும், குலுங்கணும், பயனாயிரணும். ஆமென். எரிகிற தீவட்டியை போல, அணைந்து போகிற விளக்காய் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2024 எங்க ஒவ்வொருவரையும் எரிகிற தீவட்டியை போல கையை தட்டி வாங்கிக்கோ. வாங்கி நல்லா மால்கா போஷா எரிகிற தீவட்டியை போ. அந்த சிஸ்டர் அந்த கால் வலி பெருக்கான்னு கேளுங்க. மால்கா போஷா தண்ணி தெளிச்சு விடுங்க மூஞ்சில. எத்தனை எவ்வளவு நாள் அந்த சேர்ந்த இவங்க எத்தனை வருஷம் சொல்றாங்க? 4 வருஷம். 4 வருஷம். ஐயோ, இது இந்த பொல்லாத ஸ்பிரிட் இன்னைக்கு வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றது? நல்ல கவனிங்க. ஊழியம் செய்றவங்களுக்கு சொல்றேன், ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணும்போது, சுகமளிக்கிற ஊழியம் செய்யும் போது, வியாதியா இருந்தால் நம்ம கைகளை வைக்கும் போது சுகம் ஆகும். இதே இது பிசாசு பிடியில இருக்கிறவங்களா இருந்தா ஆகாது. அப்ப அவங்களுக்கு தேவை விடுதலை. ஆமென். அந்த ஆவி போயிடுச்சுன்னா விடுதலை தானா வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். இன்னைக்கு கர்த்தர் மொத்தமா கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நீதி வெளிப்படும் மட்டும். நான் அமராமல் எல்லாம் சொல்லுங்க, அமராமல் இருப்பார். எரிகிற தீவெட்டி எல்லாம் சொல்லுங்க, நான் எரிகிற தீவெட்டி. எரிகிற தீவெட்டினா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள போகும்போதே பற்றி எரி இயேசுவின் நாமத்தினால. பிசாசெல்லாம் உன் எல்லைக்குள்ள வரக்கூடாது. ஆமென். ஆனா ஆண்டவர் மகிமையா சொல்றேன், பிசாசு பிடியில இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா எங்களுடைய பிரேயர் ஹவுஸ் வாசல் வரைக்கும் வருவாங்க.
வாசலுக்குள்ள வரவே மாட்டாங்க. அதுக்கு பிறகு கால் வராது, அதுக்கு நான் வரமாட்டேன்னு ஓடி இருக்காங்க எத்தனையோ பேர். ஒரு அம்மா பூஜை செய்யற அம்மாவே வந்து ஒரு முறை பக்கத்து வீட்டு, எங்க ஆப்போசிட் வீட்டுக்கு பக்கத்து வீடு, எங்க வீட்டு வாசல் வந்தோன்னு அதுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிச்சான். அந்த அளவு தேவனுடைய வல்லமை நம்ம இடத்துல இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ஆமென். அப்படிதான் நம்ம இருக்கணும். உன் எல்லைக்குள்ள நீ பிசாசு இருக்க கூடாது. ஏன்னா எரிகிற தீவட்டியை போல நீ மாறு. எத்தனை பேர் மாற ரெடி ஆயிட்டீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்கப்பா. எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன். ஆண்டு சொல்றார், இனி நான் அமராமல் இருப்பேன். ஆமென். உங்க ஊழியத்துல இனி கர்த்தர் அமருகிறவர் அல்ல, உனக்காக அவர் எழும்பி நிற்கிறவர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் மாதிரி வாசிச்சிடலாமா? ஜாதிகள் உன் நீதியையும் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க பாப்பா. உன் மகிமையையும் காண்பார்கள். இதுவரைக்கும் ஒண்ணுமே யாரும் பார்க்கல தானே? ஆமாவா இல்லையா? வெறுமையா ஏன்டா ஒண்ணுமே இல்லைங்க. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்டா ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டு சொல்ல, இனி ஜாதிகள் உன் நீதியை சகல ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள். கைகளை தட்டி ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், ஜாதிகள் நீதியை காண்பார்கள். வெறுமையை இனி அல்ல, இனி உன் நீதியை காண்பார்கள். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்பா. கர்த்தருடைய வாய் சொல்லும், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இளைஞர்ல சொல்லுங்க, எனக்கு புது நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இருள இருக்கிறவா கிடையாது, கடன்காரி கிடையாது, வியாதிக்காரி கிடையாது, படுக்கையில் இருக்கிறவாங்கிறவா கிடையாது. கர்த்தருக்கு மகிமையா நீ புது நாமத்தினால ஆண்டவருடன் அழைக்க போகிறார். கையை தட்டி ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், எல்லாரும் சொல்லுங்க அலங்காரமான கிரீடம். உன் தேவனுடைய கரத்தில், எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, நான் அலங்காரமான கிரீடம், அலங்காரமான கிரீடம் தேவனுடைய கையில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமல், நீ எப்சிபா என்றும், எல்லாரும் சொல்லுங்க எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிரு. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, கர்த்தர் என் மேல பிரியமாயிரு. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? என்னம்மா கால் வலிக்குதா? வாங்க ஒரே போடு ஏசுனா. எத்தனை நாள், எவ்வளவு நாள் வலிக்கு? 10 வருஷமா. கை வைத்துங்க ஆயில கொடுப்பா. அப்பா இந்த சுருக்கு பையை கொஞ்சம் அவுட்டி வைங்க. பயங்கரமா தோங்குது சுருக்கு பை. நம்ம வாய் வேற சும்மா இருக்கு. அப்பா அந்த சுருக்கு பையோட சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே. 10 வருஷமா இருக்கு. என்னையோட எழும்பு ஓடட்டும். இந்த மதுரை ஐயா ஓடின மாதிரி ஒரு அலையில சொல்லுங்க. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் வருஷம் வரீங்க. இவர் வேற நான் உசு பேதி விட்டுட்டே இருக்க மதுரை. அவன் சும்மா நம்மள இருக்கிறவனுக்கு உசு பேதுறாரு. சூப்பரியா, வாங்கம்மா. சரி ஆயிடுச்சா? ஆயிருக்கணுமே. போட அப்படி இல்ல. ஏறுங்க. சுருக்கு போய் பத்திரமா இருக்கா? சுருக்கு போய் மட்டும் மறைஞ்சிச்சுப்பா. கால் பரியாட்டே போ. சரி, இப்ப எப்படி இருக்கு? சரி ஆயிடுச்சு. உண்மையா சொல்றீங்க? நல்ல கை தட்டி ஏசப்பாவை. எத்தனை வருஷமா இருந்துச்சு? சோத்ரம். சூப்பர். சோத்ரம். உங்க பேருமா? பொம்மி. எத்தனை வருஷமா கால் பிரச்சனையில இருந்தீங்க? கால்வலி 10 வருஷம். நல்ல 10 வருஷமா. இப்போ சரி ஆயிடுச்சா? நல்லா இருக்கா இப்போ? நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்கா இப்போ? நல்ல கையை தட்டி உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும்
ஆமென். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எத்தனை பேர் நம்புறீங்க இனி அந்த தேசம் வாழ்க்கப்படும்? கர்த்தர் என் மேல், எல்லாரும் சொல்லுங்க கையை உயர்த்தி, கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமா, எவன் உன்னை நேசிக்கிறான் இல்லையா, அவர் உன் மேல நேசிக்கிறார், அவர் உன் மேல பிரியமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அவங்க மாத்திரம் 2 கரங்களை அசைத்து காட்டுங்க. Come on. சரி, எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி செலுத்த விரும்புறீங்க? அவங்கள்ட்ட கை உயர்த்துங்க. இவ்வளவு தூரம் மகிமையை நடத்தினார் 2 நாட்கள். நான் விசுவாசிக்க நீங்க நினைத்ததுக்கு மேலதான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். நம்புறீங்களா? அவங்க மாதிரி கையை அசைச்சு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார்? உலகத்தை பத்தி நீ எனக்கு கவலை இல்லை, என் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்திடலாமா? எல்லாம் கை அசைச்சு, நல்ல கைகள் அசைத்தாப்பா உமக்கு நன்றி அப்பா, இந்த கூட்டத்திற்காக நன்றி, இதை ஒழுங்குபடுத்தின இந்த சபைக்காக, அன்பு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த கூட்டத்துக்கு உறுதுணையா இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு உயர்த்தும். இந்த கூட்டம் இதுக்கு பிறகு அநேக சாட்சிகளையும் அநேக எழுப்புதலையும் இந்த பகுதியில் உண்டாகட்டும். வாலிபர்கள் எழும்பட்டும், தேசத்தை அசைக்கட்டும். அப்படி ஆசீர்வதிச்சு உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நான் நிறைய இடம் மீட்டிங் எல்லாம் போயிருக்கோம். அங்கே வந்து கர்த்தர் சுகமளிக்கிறார், எல்லாரையும் விடுதலை ஆக்குறார். நான் கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி இந்த 2 நாள் மீட்டிங்கிலும் நான் அது நேரடியாகவே பார்த்தேன். நிறைய மீட்டிங்லாம் போவோம், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, வந்துடுவோம். ஆனால் இங்கே ரொம்ப நேரம் ஒர்ஷிப்பு, மனசு திறந்து தேவனை ஆராதித்தோம். அது நிமித்தம் தேவனுடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டோம். நான் ஒரு கேள்வியோடு தான் நான் இன்னைக்கு வந்தேன். நான் தான் கேட்டேன் கர்த்தர்கிட்ட, என்னப்பா நான் சபைக்கு போகிறேன், உங்களுக்காக தான் நான் ஓடுறேன், ஆனால் ஏன் தாமதம்? ஏன்னா எனக்கு திருமணமாகி 1 வருஷம் ஆகுது, விருப்பத்தின் கனி இல்லை, ஏன் எனக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன். நான் கேட்ட அடுத்த செகண்ட் ஐயா வாயிலேருந்து அந்த வார்த்தை தான் வந்தது, கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஐயா வாயிலேருந்து வந்தது. அதை சொல்லி முடித்த உடனே உங்கள் கேள்விக்கு கர்த்தர் இனி எப்படி இருக்க மாட்டார், மௌனமாக இருக்க மாட்டார், செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அமர மாட்டார் அப்படின்னு சொன்ன வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசினதுன்னு என் உள்ளத்தில் பயங்கரமான அபிஷேகம் உண்டாச்சு. மீட்டிங் சூப்பராக இருந்தது. 3 நாளாக எங்கள் வெளியே செல்ல 3 நாள் முன்னாடி எனக்கு வயிறு வலி வந்தது ஐயா. நான் ஐயா பார்த்து ஜெபித்தேன், 3 நாள் ஜெபித்தேன். சர்ச்சைக்காரங்க வர வந்தால் கூட வேஸ்ட்டாக வெளியே போயிடுவேன். ஆனால் இந்த 2 நாளாவே 1 மணி நேரம் இருக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் இந்த கூட்டத்தில். ஆனால் சில பேர் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவேன், அவங்க வந்து நேற்று வந்தாங்க, ஒன்றுமே நடக்கலை, நான் நடக்கலைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கூட்டத்துக்கு வந்து நான் வாரம் போய் அவங்கள நான் கூப்பிட்டு வருவேன். கூப்பிட்டு வரும்போது ஒரு கஷ்டத்தோடு சொல்லுவாங்க, சுகவரமா அவங்க விசுவாசம், அவங்க விசுவாசப்படல. ஆனால் நான் விசுவாசம், கர்த்தர் சுகம் கொடுப்பாரு, நான் விசுவாசி. அவங்க சுகம் பெற்று நீ வீட்டுக்கு கொடுத்தது எனக்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. ROI Power Ministries.